அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ஹிஸ்டரி ஆஃப் ப்ரொஃபஷன் ஆஃப் ஃபார்மசி இன் இந்தியா. அதில மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. ஸோ ஒரு 83 கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ இந்த கொஸ்டின 83 கொஸ்டினையும் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபார்மா டைகர் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஸோ இன்னைக்கான டாபிக்ல அந்த எம்சிக்யூஸ நம்ம ஒண்ணே ஒண்ணா பார்க்கலாம். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டே வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வேர்ட் ஆஃப் ஃபார்மசி இஸ் derived ஃப்ரம் த க்ரீக் வேர்ட். அதாவது ஃபார்மசிங்கிற வேர்டை வந்து டெரைவ் பண்ணியிருக்காங்க க்ரீக் வேர்ட்லேருந்து. ஸோ அதுக்கான மீனிங் என்னன்னு கேட்குறாங்க. என்ன வரும்? ஃபார்மகான் தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், லண்டன் ஃபார்மகோபியா வாஸ் டிரான்ஸ்லேட்டட் இன்டு ஹிந்தி அண்ட் பெங்காலி இன் த இயர். லண்டன் ஃபார்மகோபியா இருக்குல்ல, வாஸ் டிரான்ஸ்லேட்டட் இன்டு ஹிந்தி அண்ட் பெங்காலியில் வந்து 1843 தான் வந்து என்ன பண்ணுறாங்க, லண்டன் ஃபார்மகோபியா வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க ஹிந்திலையும் பெங்காலிலையும். நீங்கள் வந்து எப்படி ஆகுச்சுன்னா லண்டன் ஃபார்மகோபியான்னு வந்திருக்கா. ஸோ எல்லாமே வந்து இந்தியன் ஃபார்மகோபியா இருக்கு, பிரிட்டிஷ் ஃபார்மகோபியா இருக்கு. ஸோ இந்த மாதிரி யூஎஸ்பி யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் ஃபார்மகோபியா இருக்கு, இல்லை எக்ஸ்ட்ரா ஃபார்மகோபியா கூட இருக்கு. இது லண்டன் ஃபார்மகோபியாங்கிறது புதுசா இருக்கா. ஸோ அந்த புதுசான ஒரு இந்த லண்டன்கிற வேர்டு வந்துச்சுன்னா 1843 ஆகுதுங்க. 1843 அப்படின்னு வச்சுக்கோங்க. த ஃபண்டமெண்டல் புக் டு ப்ரிப்பேர் த ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் ஐபி. ஐபி வந்து ஃபர்ஸ்ட் எடிஷன் ப்ரிப்பேர் பண்றாங்கல்ல, அப்ப நிறைய அந்த ஃபண்டமெண்டல் புக் வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு வந்து இருந்தது வந்து பாத்தீங்கன்னா, ப்ரிப்பேர் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் மெடிசினல் பிளான்ட் ஹெர்ப்ஸ் அப்படிங்கிற ஒரு புக் தான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு ஃபண்டமெண்டல் புக்கு. ஸோ இந்தியன் மெடிசினல் பிளான்ட் ஹெர்ப். நெக்ஸ்ட், இந்தியன் ஃபார்மசூட்டிக்கல் அசோசியேஷன் ஐபிஏ வந்து எப்போ ஸ்டார்ட் பண்றாங்கன்னா 1935 தான் வந்து ஐபிஏ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ 1935ங்கிறது என்னது, பிஃபார்ம் ஸ்டார்ட் பண்றதுக்கு 2 வருஷம் முன்னால. ஸோ பிஃபார்ம் ஸ்டார்ட் பண்றதுக்கு 2 வருஷம் முன்னால தான் ஸ்டார்ட் பண்றாங்க. 1935ஆம் ஆண்டு என்ன பண்றாங்க, இதை வந்து இந்த இயர்ல ஸ்டார்ட் பண்றாங்க ஐபிஏ, இந்தியன் ஃபார்மசூட்டிக்கல் அசோசியேஷன். அப்புறம் நெக்ஸ்ட் 5th கொஸ்டின், the government of India appointed a committee under chairmanship of professional R.N. Chopra to study the various steps to be taken to improve pharmacy education in year. அதாவது ஆர்.என். சோப்ரா தலைமையில ஒரு கமிட்டி அமைச்சிருப்பாங்க. அதாவது ஒரு கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க இந்தியாவில். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய ஸ்டெப் எடுப்பாங்க. ஒரு ஃபார்மசி எஜுகேஷன் வந்து எப்படிலாம் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயர்ல வந்து என்ன பண்ணுவாங்க, அப்படியே வந்து இவங்க ஃபார்ம் பண்ணுவாங்க ஒரு கமிட்டி மாதிரி. அது எந்த கமிட்டியில் ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா 1930 தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஆர்.என். சோப்ரா கமிட்டியை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், 1937லேருந்து 1938 வரைக்கும் பேச்சுலர் ஆஃப் டிகிரி கோர்ஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ பிஃபார்ம், அதாவது பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி வந்து எப்போ ஸ்டார்ட் பண்றாங்கன்னா டிகிரி கோர்ஸா ஹிந்து பனாரஸ் யூனிவர்சிட்டியில ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேவா. அப்போ 1937லேருந்து 38 வந்துச்சுன்னா அது வந்து பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி அப்படின்னு வச்சுருங்க. நெக்ஸ்ட் 7th கொஸ்டின், மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ் ஸ்டார்டட் அட் பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி இந்த இயர். அதாவது எம்ஃபார்ம் இருக்குல்ல, அது எப்போ ஸ்டார்ட் பண்றாங்கன்னா 1900 எம்ஃபார்ம் எப்போ ஸ்டார்ட் பண்றாங்க, ஆமா எம்ஃபார்ம் வந்து 1941லேருந்து 42, 37லேருந்து 38னா அது பிஃபார்ம். அதே வந்து பாத்தீங்கன்னா 41லேருந்து 42னா மாஸ்டர் ஃபார்மசி. நெக்ஸ்ட், தண்ணி குடிச்சிட ஒரு நிமிஷம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1945ல த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது. அது எதனா ட்ரக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை 1945 சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் என்ன பண்றாங்க, ட்ரக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒன்று என்ன பண்றாங்க, ஸ்டார்ட் பண்றாங்க, எஸ்டாப்ளைஸ் பண்றாங்க. அப்புறம் பிசிஐ வந்து பாத்தீங்கன்னா இருக்குல்ல, அது வந்து எஸ்டாப்ளைஸ் பண்ண இயர் வந்து பாத்தீங்கன்னா 1949. நெக்ஸ்ட், the first education regulation was established in the year. ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் ரெகுலேஷன் இருக்குல்ல ஃபார்மசில. ஸோ அது எப்போ பண்ணியிருப்பாங்கன்னா 1953 தான் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் இது இல்ல 11th கொஸ்டின், ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் ரெகுலேஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் த்ரூ அவுட் த இந்தியா. என்ன சொல்ல வராங்கன்னா, அதாவது த்ரூ அவுட் த இந்தியா விட்டு வெளியிலையும் எப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் பண்ணாங்கன்னா 1991 என்ன பண்றாங்க, த்ரூ அவுட் த இந்தியா அப்படின்னா இந்தியா ஃபுல்லா அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். அப்போ 1991 தான் வந்து த்ரூ அவுட் இன் இந்தியா வந்து
ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் ரெகுலேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் த ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் இந்தியன் ஃபார்மகோபியா வாஸ் பப்ளிஷ்ட் இன் தி இயர். ஃபர்ஸ்ட் எடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1955. செகண்ட் எடிஷன் 1966. என்ன வரும் அப்படி சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் எடிஷன் வந்து 1955, செகண்ட் எடிஷன் வந்து 1966, மூணாவது எடிஷனு 1985, நாலாவது எடிஷனு 1996, நாலாவது எடிஷனு அஞ்சாவது எடிஷனு 2007 தானே? ஆமா. அப்புறம் ஆறாவது எடிஷனு 2010, ஏழாவது எடிஷனு 2014, எட்டாவது எடிஷனு 2018, ஒன்பதாவது எடிஷனு 2022, லாஸ்ட் இப்போ 10th எடிஷன் எத்தனை இருக்கு? 2026. இப்படிதான் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ புரிஞ்சிச்சா? இட்ஸ் கிளியர். ஓகே, எரேஸ் பண்ணிடுமா? ஓகே, அப்போ வந்து செகண்ட் எடிஷன் வந்து 1996. ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் வந்து 14வது கொஸ்டின். நைப்பர் வாஸ் எஸ்டாப்ளைஸ்டு அட். நைப்பர் வந்து எங்கே எஸ்டாப்ளைஸ் பண்ணுறாங்கன்னா மோஹாலி அண்ட் பஞ்சாப்ல தான் வந்து நைப்பர் வந்து எஸ்டாப்ளைஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் வாஸ் எஸ்டாப்ளைஸ்டு இன் இயர். அதாவது நைப்பர் இருக்குல்ல, இது வந்து நைப்பர் வந்து இப்போ எஸ்டாப்ளைஸ் பண்ணுறாங்க. நைப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 1998 தான் வந்து நைப்பர் வந்து எஸ்டாப்ளைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபார்ம் டி இருக்கு பார்த்தீங்களா, டாக்டர் ஆஃப் ஃபார்மசி. அது வந்து 5 years. ஃபர்ஸ்ட் வருஷம் 5 வருஷம் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு வருஷம் இன்டர்ன்ஷிப்பு, 5 வருஷம்னு நினைக்கிறேன். 5 வருஷம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. டாக்டர் ஆஃப் ஃபார்மசி ஃபார்ம் டி. அது வந்து என்ன எப்படின்னா 2008 இப்படியா வச்சுருங்க. இந்த 2 கொஸ்டினையும் கம்பேர் பண்ணிக்கோங்க. எப்படின்னா இது வந்து நேஷனல் நைப்பரா 98 முடியுதா, 1998 முடியுதா? ஓகே, அதே மாதிரி டாக்டர் ஆஃப் ஃபார்மசி எப்போ உருவாக்குனாங்கன்னா அதே 2008 முடியுதா? இதுவும் ஸோ 8 முடியுது. ஸோ அதுமே வச்சுருங்க. ஸோ நைப்பர் வந்து எப்போ வந்து எஸ்டாப்ளைஸ் பண்ணுறாங்கன்னா அந்த இது ஃபார்ம் டி இருக்குல்ல, ஸோ அந்த ஃபார்ம் டி வந்து ஸ்டார்ட் பண்ணுற அந்த நேரத்தில் தான் அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி அது 2 சிங்க் ஆகும். லாஸ்ட்டில் வந்து 8 வரும். ஒன்று வந்து 2008, அங்கே வந்து 1998. ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் ஆல் ட்ரக்ஸ் வேர் இம்போர்ட்டட் ஃப்ரம். அதாவது இண்டிபெண்டன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, நம்ம சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி ட்ரக் எல்லாத்தையும் நம்ம எங்கேருந்து இறக்குமதி பண்ணிட்டு இருந்தோம்னா யூரோப்ல இருந்தால் நம்ம இறக்குமதி பண்ணிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் த ப்ரொடக்ஷன் ஆஃப் குயினின் சால்ட் கவர்மெண்ட் ஃபேக்டரி லொக்கேட்டட் அட். அதாவது குயினின் ஃபேக்டரி இருக்குல்ல, குயினின் சால்ட் எல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்களா, அந்த ஏரியா எங்க இருக்குன்னா நீலகிரிஸ்ல இருக்கு. டார்ஜிலிங் அண்ட் நீலகிரிஸ்ல வந்து இருக்குது. இருக்கு. நெக்ஸ்ட் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் டூ கவர்மெண்ட் ஃபேக்டரி ஸ்டார்டட். அதாவது 2 கவர்மெண்ட் ஃபேக்டரியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இண்டிபெண்டன்ட் கிடைச்சதுக்கு அப்புறம். அப்போ அது எப்போனா 1887 தான் வந்து 2 கவர்மெண்ட் ஃபேக்டரியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ். பிஃபோர்னா இது வந்து பிஃபோர்னா முன்னால. ஸோ அந்த 2 அதாவது இண்டிபெண்டன்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து 2 இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரிய ரேரான விஷயம் இல்லை, அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. 1887 2 கவர்மெண்ட் ஃபேக்டரி இருந்திருக்கு. அது வந்து பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னால, அதாவது 1887. அப்புறம் வந்து பெங்கால் கெமிக்கல் அண்ட் ஃபார்மசூட்டிக்கல் ஒர்க்ஸ் வாஸ் ஸ்டார்டட். பெங்கால் கெமிக்கல் இதுக்கு வந்து நம்ம ஞாபகம் சொல்லணும். பெங்கால் கெமிக்கல் ஆகுதா? பிசி தான் ஆன்சர் ஆகும். அப்போ இது கல்கட்டா தான் ஆன்சர். நெக்ஸ்ட் அலமிக் கெமிக்கலா? இது வந்து பெங்கால் பின்னா சி வரும். அலமிக் கெமிக்கல் அப்போ பி வரணும். பரோடா அப்படி ஞாபகம் ஈஸியாக முடிச்சா. நெக்ஸ்ட் தி கிங் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அட் மெட்ராஸ் இன் இயர். அது கிங் இன்ஸ்டிடியூஷன் வந்து எப்போ வந்து மெட்ராஸ்ல ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1904 தான் வந்து என்ன பண்றாங்க, ஸ்டார்ட் பண்றாங்க. 1904 ஸ்டார்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் இந்த போஸ்டர் இன்ஸ்டிடியூஷன் வாஸ் ஸ்டார்டட். அது வந்து கூனூர்ல தான் வந்து போஸ்டர் இன்ஸ்டிடியூஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. இது ஒரு பயோடெக்னாலஜி லேப். இது லூயிஸ் பாஸ்டர் வந்து இது பண்ணியிருப்பாரு. இது கூனூர்ல தான் போஸ்டர் இன்ஸ்டிடியூஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து எந்த இயர்ல ஸ்டார்ட் பண்றாங்க? இந்த போஸ்டர் இன்ஸ்டிடியூஷன் வந்து எங்க ஸ்டார்ட் பண்றாங்கன்னா கூனூர்ல. அதே வந்து எந்த இயர்லன்னா 1887. இது ஆல்ரெடி பார்த்த மாதிரி இல்லை. 87 எங்க பார்த்தோம்? 1887 வந்து இந்த பாருங்க. 2 ஒன்னே ஒண்ணு இல்லை. இது வந்து ஒரு வகையான போஸ்டல் இன்ஸ்டிடியூஷன் இருக்குல்ல. அப்படின்னா இப்போ பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் முன்னாடி 2 ஃபேக்டரி ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த 19வது கொஸ்டின். அந்த 19வது கொஸ்டின் மாதிரியே தான் வந்து இந்த
24வது கொஸ்டினும் ஓகேவா? அந்த இது வந்து பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணாங்க. அதனால 1884. ஸோ இது 2யும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அது முடிஞ்சு இந்த கவர்மெண்ட் செட் ஆஃப் ஹிந்துஸ்தான் ஆன்டிபயோட்டிக் லிமிடெட் ஸ்டார்டட் இன் த இயர். அதாவது கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுது, செட்டப் பண்ணுது, ஹிந்துஸ்தான் ஆன்டிபயோட்டிக் வந்து ஸ்டார்ட் பண்ணுது. எப்போன்னா 1954 தான் ஹிந்துஸ்தான் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரியை கட்டமைக்குது. ஓகேவா? ஹிந்துஸ்தான் ஒரு ஃபேக்டரியை கட்டமைக்குது, ஸ்டார்ட் பண்ணுது. 1954 ஹிந்துஸ்தான் ஆன்டிபயோட்டிக் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு வச்சுக்கோ. அடுத்தது இந்தியன் ட்ரக்ஸ் அண்ட் ஃபார்மசூட்டிகல் லிமிடெட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது 1961 பாருங்க, எல்லாமே ரெண்டு பார்த்துக்கோங்க. ஒன்று வந்து இந்துஸ்தான் ஆன்டிபயோட்டிக் லிமிடெட், இந்துஸ்தான்னா ஒன்றும் இல்லை, 1954 வச்சுக்கோங்க. அது இந்தியன் ட்ரக் அண்ட் ஃபார்மசூட்டிகல் லிமிடெட் வாஸ் ஸ்டார்டட் இன் த இயர்னா 1961 ஆண்டு. ஓகே, நெக்ஸ்ட் தி செவன் ஸ்டார் ஃபார்மசிஸ்ட் கான்செப்ட் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை. 7 ஸ்டார் கான்செப்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு ஃபார்மசிஸ்ட். அது வந்து எப்போ இருந்துச்சுன்னா அப்போ WHO அப்படின்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து என்ன பண்றாங்க, அதை வந்து எஸ்டிமேட் பண்றாங்க. தி செவன் ஸ்டார் ஃபார்மசிஸ்ட் கான்செப்ட் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை. தி 7 ஸ்டார் ஃபார்மசிஸ்ட் கான்செப்ட் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை. எப்போ பண்ணாங்கன்னா WHO 7 ஸ்டார் ஃபார்மசிஸ்ட் இன்ட்ரடியூஸ்டு. ஓகேவா? 7 ஸ்டார் ஃபார்மசிஸ்ட் கான்செப்ட் வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் பண்றாங்க, WHO தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் எஃப்ஐடி, இன்டர்நேஷனல் எஃப்ஐடின்னு மென்ஷனா அந்த ஃபில்ட்ரேஷன் வந்து இது பாருங்க, அந்த கான்செப்டே பாருங்க எப்படி இருக்கணும். இது வந்து எஃப்ஐடியா, எஃப்ஐடினா நம்ம நினைப்போம் எஃப்ல ஸ்டார்ட் ஆகும், ஐல என்ட்ரு வரும், பியில் வரும். ஆனால் வந்து இதான் இல்லை, இந்த எஃப் தூக்கி லாஸ்ட்ல போட்டணும். அப்போ ஐ தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்படியே வச்சுங்க, இந்த எஃப் வந்து லாஸ்ட் வந்துடும். அப்போ நம்ம அதை உச்சரிக்கும் போது அப்போ இன்டர்நேஷனல், ஐனானது இன்டர்நேஷனல் ஃபார்மசூட்டிக்கல், எஃப் கட்டாச்சுன்னா ஃபெடரேஷன். அது இப்போ ஸ்டார்ட் பண்றாங்கன்னா 2000 ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேவா? என்னோட பர்த்டே வந்து இதுதான், ஸோ அதனால 2000. நெக்ஸ்ட் who is known as father of education in India? அது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஃபாதர் ஆஃப் எஜுகேஷன்னா ப்ரொஃபசர் மகாதேவ் லால் ஸ்கிராப்தா அப்படின்னு. நெக்ஸ்ட் இயர்லியஸ்ட் ஃபார்மசி நோனஸ், அதாவது ரொம்ப முன்னாடியே வந்து ஓப்பன் பண்ண ஒரு ஃபார்மசி எது அப்படின்னா அவந்தகிரி சாப்தா. நெக்ஸ்ட் த நியூ ஃபார்மசி ப்ராக்டிஸ் ரெகுலேஷன் வாஸ் என்ஃபோர்ஸ்ட் இன் த இயர். அதாவது புதுசாக நியூ ஃபார்மசி ப்ராக்டிஸ் ரெகுலேஷன் இருக்குல்ல, அதை வந்து என்ஃபோர்ஸ்ட் இன் த இயர் வந்து பார்த்தீங்கன்னா 2015. நியூ ஃபார்மசி ரெகுலேஷன் வந்து எப்போ பண்ணியிருக்காங்க, 2015 என்ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. IPA அப்படின்னா இந்தியன் ஃபார்மசூட்டிக்கல் அசோசியேஷன், நெக்ஸ்ட் தி இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் ஃபார்மசி டீச்சிங் அண்ட் எஜுகேஷன் அப்படின்னா டீச்சிங் இது என்னது, அசோசியேஷன் ஆஃப் ஃபார்மசிஸ்ட் அண்ட் டீச்சிங் அசோசியேஷன் வரும். ஓகேவா? இன்ஃபர்மேஷன் வரும். அப்போ டீச்சிங், இந்த டீன் வந்துச்சுனாலே என்ன பண்ணுங்க, டீச்சர்ஸ் அசோசியேஷன் தான். டீன் இருக்கா, அப்போ டீனா டீச்சர் அப்படின்னு வச்சுருங்க. இதுல டி வரல பாருங்க, இதுலேயும் டி வரல, இதுலேயும் டி வரல. ஸோ அப்படியே வச்சுருங்க, ஈஸியாக புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் இட் ஒர்க்ஸ் ஃபார் த சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் கெமிஸ்ட் அண்ட் சப்போர்ட் கெமிஸ்ட் டு டெவலப் த நாலேஜ். அதாவது சேஃப்டி, செக்யூரிட்டி அண்ட் கெமிஸ்ட் சப்போர்ட் கெமிக்கல் டெவலப்மெண்ட் நாலேஜ்னா யாருன்னா AIOCD. ஓகேவா? இது வந்து ஆல்ரெடி நான் வந்து மேலே வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதாவது ஆர்கனைசேஷனுக்கு மட்டும் தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அது போய் எல்லாரும் பாருங்க. அதில் AIOCDனா நேஷனல் ப்ரொஃபஷனல் பாடி ஆஃப் ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி. ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி அது ஹச் எங்க இருக்கு பார்க்கணும். இங்கே ஹச் இல்லையா, இங்கேயும் ஹச் இல்லையா, இதுலேயும் ஹச் இல்லையா. ஸோ இதில் தான் ஹச் இருக்கு. ஸோ இன்டர்நேஷனல் ஹாஸ்பிட்டல் ஃபார்மசூட்டிக்கல் அசோசியேஷன் அப்படின்னு வரும். ஓகேவா? அதான் IHPA, நேஷனல் ப்ரொஃபஷனல் பாடி ஆஃப் ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி. நெக்ஸ்ட் 36வது கொஸ்டின். The association provides safety and efficiency and affordable quality of medicine. அதாவது இந்த மேல இருக்கிற அசோசியேஷன், ஹாஸ்பிட்டல் அசோசியேஷன், இது வந்து எதை வந்து எப்படி வந்து ப்ரொவைட் பண்ணுது, எந்த அசோசியேஷன் வந்து சேஃப்டியையும் எஃபிஷியன்சியையும் அஃபோர்டபுள் ஆஃப் குவாலிட்டியும் யூஸ் பண்ணுறா, IDMA. அதாவது என்ன பண்ணுறாங்க, ஒரு சேஃப்டி, எஃபிகசி, அஃபோர்டபுள் குவாலிட்டி ஆஃப் மெடிசின்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க, ப்ரொவைட் பண்ணுறாங்க. IDMA என்னது, ஆயுர்வேதிக் ட்ரக் மேனுஃபேக்சரிங் அசோசியேஷன். IDMA ஆயுர்வேதிக் ட்ரக் மேனுஃபேக்சரர் அசோசியேஷன். மேனுஃபேக்சரிங் கிடையாது, நல்லா பார்த்துக்கங்க, இது கன்ஃபியூஸ் ஆகும். எப்படின்னா இது மேனுஃபேக்சரிங் கொடுத்துருக்காங்களா, அப்போ கிடையாது, மேனுஃபேக்சரிங் கிடையாது. இதில் மேனுஃபேக்சரிங் கொடுத்துருக்காங்க, ஆனால் ஆல் ட்ரக் வந்துருச்சு, ஆயுர்வேதிக் ட்ரக், அப்போ இது தப்பு. ஆல் ட்ரக் மேனுஃபேக்சர் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்துருச்சு, அப்போ இது தப்பு. ஸோ இந்த ஆயுர்வேதிக் ட்ரக் மேனுஃபேக்சரர், இதுதான் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட் PCI வாஸ் கான்ஸ்டியூட்டட். PCI வந்து இப்போ கான்ஸ்டியூட் பண்ணுறாங்கன்னா 1949 தான் என்ன பண்ணுறாங்க, PCI வந்து கான்ஸ்டியூட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் எடிஷன் ஆஃப் IPனா நான் ஆல்ரெடி தெரியும், 1985.
நெக்ஸ்ட் ஃபோர்த் எடிஷன் ஆஃப் ஐபி வாஸ் பப்ளிஷ்னா ஃபோர்த் எடிஷன் இப்போ பப்ளிஷ் பண்ணாங்க 1996. ஃபிஃப்த் எடிஷன் இப்போ பப்ளிஷ் பண்ணாங்கன்னா 2007. அதே சிக்ஸ்த் எடிஷன் இப்போ பப்ளிஷ் பண்ணாங்கன்னா 2010. அது செவன்த் எடிஷன் இப்போ பப்ளிஷ் பண்ணாங்கன்னா 2014. நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் 44வது கொஸ்டின். எயித் எடிஷன் இப்போ பப்ளிஷ் பண்ணாங்கன்னா 2018 தான் வந்து எயித் எடிஷன் பப்ளிஷ் பண்றாங்க. நெக்ஸ்ட் யூஎஸ்பினா தி யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் ஃபார்மகோபியா. யூஎஸ்பினா யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் ஃபார்மகோபியா. நெக்ஸ்ட் 46 வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் யூஎஸ் ஃபார்மகோபியா வாஸ் பப்ளிஷ்ட் இன் இந்தியா. அதாவது ஃபர்ஸ்ட் யூஎஸ் ஃபார்மகோபியா வந்து 1822 தான் இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. இதான் வந்து இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. 1822 பண்ணிடுவாங்க யூஎஸ். நெக்ஸ்ட் அதாவது ஐபி ஃபர்ஸ்ட் எடிஷன் வந்து 1955 வந்துச்சா. ஸோ அதோட சப்ளிமெண்ட் பண்ணா 1960 வந்துச்சு. அதோட சப்ளிமெண்ட் வந்துச்சு. வாட் இஸ் பிபி? பிபி மீன்ஸ் என்ன? பிரிட்டிஷ் ஃபார்மகோபியா. சப்ளிமெண்ட் டு த செகண்ட் எடிஷன் ஆஃப் ஐபி வாஸ் பப்ளிஷ்டு இன். அதாவது செகண்ட் எடிஷன் வந்து எப்போ வந்துச்சுன்னா 1966 வந்துச்சு. அதோட சப்ளிமெண்ட் வந்துச்சுன்னா 1975 தான் வந்து அதோட சப்ளிமெண்ட் வந்துச்சு. பிபி இஸ் த நேஷனல் ஃபார்மகோபியா ஆஃப். பிபி வந்து இருக்குல்ல, அது வந்து எதோட நேஷனல் ஃபார்மகோபியானா இங்கிலாந்தோட நாட்டோட நேஷனல் ஃபார்மகோபியா தான் வந்து பார்த்தீங்கன்னா பிபி பிரிட்டிஷ்ங்கிறாங்க. நெக்ஸ்ட் பிரிட்டிஷ் ஃபார்மகோபியாங்கிறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் பிபி வந்து 1864. அப்போ பாருங்க யூஎஸ்பி வந்து 1822 வந்துச்சு யூஎஸ்பி. அதே வந்து பிபி பார்த்தீங்கன்னா 1864 வந்திருக்கு. அது அப்புறம் பார்ப்போம். பிரிட்டிஷ் ஃபார்மகோபியா வாஸ் பப்ளிஷ்டு பை த. பிரிட்டிஷ் ஃபார்மகோபியா வந்து இப்போ பப்ளிஷ் பண்றாங்கன்னா எது பப்ளிஷ் பண்றாங்கன்னா பிரிட்டிஷ் ஃபார்மகோபியல் கோடெக்ஸ் அப்படிங்கிற ஒரு இதான் வந்து பிரிட்டிஷ் ஃபார்மகோபியாவை பப்ளிஷ் பண்றாங்க. இந்த பிரிட்டிஷ் ஃபார்மகோபியல் கோடெக்ஸ் இருக்குல்ல, இது எப்போ பப்ளிஷ் பண்றாங்கன்னா 1907 தான் இந்த பிரிட்டிஷ் ஃபார்மகோபியல் கோடெக்ஸே வந்து ஃபார்மசூட்டிக்கல் கோடெக்ஸே பப்ளிஷ் பண்றது 1907 தான் வந்து பப்ளிஷ் பண்றாங்க. பிரிட்டிஷ் ஃபார்மகோபியா எப்போ பப்ளிஷ் பண்ணாங்க? பிபிசி பிரிட்டிஷ் ஃபார்மகோபியல் கோடெக்ஸ் தான் வந்து பிரிட்டிஷ் ஃபார்மகோபியா வந்து பப்ளிஷ் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஹவு மெனி மோனோகிராஃப் ஆர் த ஐபி? எத்தனை மோனோகிராஃப் வந்து ஐபியில் இருக்கு அப்படின்னா மொத்தம் 220 வந்து இருக்கு. நெக்ஸ்ட் ஹவு மெனி வால்யூம்ஸ் ஆஃப் பிபி? எத்தனை வால்யூம் வந்து பிபியில் இருக்கு? பிரிட்டிஷ் ஃபார்மகோபியா 6 வால்யூம் இருக்கு. நெக்ஸ்ட் வெட்டினரி சப்ளிமெண்ட் ஆடட் டு ஐபி. வெட்டினரினா ஒன்றும் இல்லை, அனிமல் இருக்குல்ல. ஸோ அந்த அனிமல் சம்மந்தப்பட்ட அந்த சப்ளிமெண்ட்ஸ்லாம் வந்து எந்த எடிஷனில் கொடுத்துருக்காங்கன்னா 2000 4வது எடிஷன் 2000 தான் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 57வது கொஸ்டின் வந்து அட்லீஸ்ட் எடிஷன் ஆஃப் ஐபி 15 நியூ மோனோகிராஃப் ஹேவ் இன்க்ளூடட். ஐபியில் வந்து 15 மோனோகிராஃப் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க லேட்டஸ்ட் எடிஷனில். அது வந்து எதுனா ஹெர்பல் ரிலேட்டடாக வந்து என்ன பண்ணாங்க? லேட்டஸ்ட் எடிஷனில் 15 நியூ மோனோகிராஃப் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த லேட்டஸ்ட் எடிஷன் ஆஃப் ஐபி மோனோகிராஃபில் எதை ரிமூவ் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 7 இதை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. 7 எத்தனை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க? எத்தனை மோனோகிராஃபை ரிமூவ் பண்ணியிருக்காங்கன்னா ஐபியில் ஒரு 7 மோனோகிராஃபை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. 15 மோனோகிராஃப் ஆட் பண்ணது வந்து ஹெர்பல் ரிலேட்டட் ப்ராடக்ட் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் போலாமா? ஓகே 59வது கொஸ்டின். In the latest edition of IP, new fixed dose combination FDC monograph. FDC in the latest edition of IP was fixed dose combination FDC monograph have included. அதான் அந்த புதுசாக வந்துச்சுல ஐபி எடிஷன், அதில் வந்து ஃபிக்ஸ்ட் டோஸ் காம்பினேஷன் மோனோகிராஃப் இருந்துன்னா 53 இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5th எடிஷன் ஆஃப் ஐபி இருக்குல்ல பைரோஜன் டெஸ்ட், அதுக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணதுன்னா பாக்டீரியல் என்டோடாக்சின். அதான் வந்து 5th எடிஷன் தான் பைரோஜன் டெஸ்ட் ஆட் பண்ணியிருப்பாங்க. அது ரீப்ளேஸ் பண்ண என்ன பண்ணியிருப்பாங்க? பைரோஜன் டெஸ்ட்டுக்கு வந்து பியூட்டரியம் என்டோடாக்சின் டெஸ்ட்டுக்கு பதிலாக பைரோஜன் டெஸ்ட் வந்து என்ன பண்ணிருப்பாங்க? ரீப்ளேஸ் பண்ணிருப்பாங்க பேனல் ஆப்ரேஷன்ஸை. ஓகேவா? இந்த 4th எடிஷன் ஆஃப் ஐபி ஃபார்முலா வாஸ் 4th எடிஷன் ஆஃப் ஐபியில் வந்து என்ன ஃபார்முலா வந்து இன்க்ளூட் பண்ணிருப்பாங்கன்னா ஓவரால் ஸ்ட்ரேட் இருக்குல்ல, அது வந்து 4th எடிஷன்லாம் பண்ணியிருப்பாங்க. அதே வெட்டினரி ப்ராடக்ட் 4th எடிஷன் தான். நெக்ஸ்ட் ஹூ வாஸ் த பப்ளிஷ்ட் இன் நேஷனல் ஃபார்மகோபியா? நேஷனல் ஃபார்முலரி வந்து யாருன்னா இந்தியன் ஃபார்மசூட்டிக்கல் ஐபியை தான் வந்து என்ன பண்ணிருப்பாங்க? பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் விச் ஐபி இன்ட்ரோடியூஸ் த டிசொல்யூஷன் டெஸ்ட் இன் கேஸ் ஆஃப் டேப்லெட்ஸ்? அதாவது டேப்லெட் வந்து டிசொல்யூஷன் டெஸ்ட்லாம் இருக்குல்ல, அதில் வந்து ஐபி எடிஷன் வந்து எதில் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா 3வதுல இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே நெக்ஸ்ட் ஹூ பப்ளிஷ் தி இன்டர்நேஷனல் ஃபார்மகோபியானா இன்டர்நேஷனல் அப்படி வந்துருச்சுனாலே அது வந்து WHO. நெக்ஸ்ட் த நியூஸ் appendix of water for pharmaceutical use introduced the editions IP. அது water for pharmaceutical use அப்படின்னு சொல்லிட்டு நியூ அப்பெண்டிக்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண எடிஷன் வந்து 3வது எடிஷன் தான். அப்போ பார்த்துக்க மேலே வந்து ஐபியில் வந்து டிசொல்யூஷன் டெஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணது அதான் வாட்டர் ஃபார் pharmaceutical யூஸும் வந்து சொன்னதும் அதான். ஹவு மெனி வால்யூம் இந்தியன் ஃபார்மகோபியா 2018 வந்த இந்தியன் ஃபார்மகோபியா இருக்குல்ல, அதாவது 8வது எடிஷன், அதில் எத்தனை வால்யூம் இருக்குன்னா 4 வால்யூம் இருக்குது. ஃபார்மசி ஆக்ட் வந்து இப்போ வந்து ஃபோர்ஸ்க்கு வந்துச்சுன்னா கம்ப்ளீட் ஃபோர்ஸுக்கு வந்துச்சுன்னா 1948 வந்து ஃபோர்ஸுக்கு வந்துச்சு. யூஎஸ்பி இருக்கு பார்த்தியா? ஓகேவா? யூஎஸ்பி ஆக்சுவலி நம்ம ஃபார்மசி ஆக்ட் பார்த்தோம். எப்போ பார்த்தோம் ஃபார்மசி ஆக்ட்? எஸ்டாப்ளைஸ்ட் இயர் அண்டு ஃபோர்ஸ்ட் இயர். எஸ்டாப்ளைஸ்ட்னா 49 வந்துச்சு, இது ஃபோர்ஸ்ட் இயர்னா 48. கரெக்டா? 68 வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் ஃபார்மகோபியா வந்து யார் பப்ளிஷ் பண்ணாங்கன்னா யுனைடெட் ஸ்டேட் ஆஃப்
யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் ஃபார்மகோபியல் கமிட்டி. யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் ஃபார்மகோபியல் கமிட்டி. யூஎஸ்பிங்கிறது நேஷனல் ஃபார்முலரி வாஸ் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ்ட் இன் தி இயர் வந்து யூஎஸ்பி நேஷனல் ஃபார்முலரி இருக்குல்ல, அதை வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணோம்னா நேஷனல் ஃபார்முலரி எப்போ யூஎஸ்பியில் பப்ளிஷ் பண்ணோம்னா 1888. நேஷனல் ஃபார்முலரி 888 ஞாபகம் வச்சுக்கோங்க. லிஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் ஃபார்மகோபியா ஃபர்ஸ்ட் வந்த யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் ஃபார்மகோபியா வந்து ட்ரக் இம்போர்டன்ஸ் ஆக்ட்ஸ் 1848 தான் வந்து ஃபர்ஸ்ட் யூஎஸ்பி வந்து லிஸ்ட் பண்ணாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கரண்ட் வெர்ஷன் ஆஃப் யூஎஸ்பி வந்து யூஎஸ்பி 44 எப்பி 39 ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நேஷனல் ஃபார்முலரி ஆஃப் இந்தியா பப்ளிஷ் எப்போனா 60 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எப்போ வந்து நேஷனல் ஃபார்முலரி பப்ளிஷ் பண்ணா 60. மேலே ஒன்று பார்த்தோம் என்னது, இருக்கு பாருங்க. எப்போ வந்து ஃபர்ஸ்ட் இந்த நேஷனல் ஃபார்முலரி வந்து பப்ளிஷ் பண்ணாங்க எந்த இயர்ல, யூஎஸ்பியை வந்து நேஷனல் ஃபார்முலரியில் எப்போ வந்து பப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1888. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் ஒரு 10 கொஸ்டின் தான் இருக்கு, முடிச்சுக்கலாம். இந்த செகண்ட் நேஷனல் ஃபார்முலரி ஆஃப் இந்தியா வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணாங்க 1966. ஃபர்ஸ்ட் வந்து 1960, ரெண்டு வந்து 66. தேர்ட் எப்படின்னா 1979 பப்ளிஷ் பண்றாங்க, தேர்டு நேஷனல் ஃபார்முலரி ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் 74 வந்து நேஷனல் ஃபார்முலரி ஆஃப் இந்தியா பப்ளிஷ் டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் தான் வந்து நேஷனல் ஃபார்முலரி ஆஃப் இந்தியா வந்து பப்ளிஷ் பண்றாங்க. அப்புறம் லேட்டஸ்ட் நேஷனல் ஃபார்முலரி ஆஃப் இந்தியா வந்து அக்டோபர் 25, 2021 தான் வந்து லேட்டஸ்ட்டாக பண்றாங்க. 2021 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, அக்டோபர் 25. அப்புறம் 76 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் எடிஷன் நேஷனல் ஃபார்முலரி இந்தியா யூஸ் நவ். இப்போ வந்து எந்த எடிஷன் வந்து நேஷனல் ஃபார்முலரி யூஸ் பண்ணலாம், 6th எடிஷன் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஃபார்மகோபியா வந்து யார் அது பேர் வந்து மார்டின் கிளே ஃபார்மகோபியா சொல்லுவாங்க. மார்டின் கிளே ஃபார்மகோபியா எக்ஸ்ட்ரா ஃபார்மகோபியானா. எக்ஸ்ட்ரா ஃபார்மகோபியா வந்து ப்ரிப்பேர் பண்றது வில்லியம் மார்டின் கிளே, அவர் தான் வந்து ப்ரிப்பேர் பண்றாரு. அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ரா ஃபார்மகோபியா வந்து எப்போ பப்ளிஷ் பண்றாங்கன்னா 883 தான் பப்ளிஷ் பண்றாங்க, அதாவது 1883. நெக்ஸ்ட் ஹவு மெனி வால்யூம்ஸ் வர எக்ஸ்ட்ரா ஃபார்மகோபியா வந்து 2 வால்யூம் தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஹவு மெனி சாப்டர்ஸ் பிரசன்ட்னா 49 சாப்டர் இருக்கு. ஹவு மெனி சாப்டர் பிரசன்ட் தான் எக்ஸ்ட்ரா ஃபார்மகோபியா 49 சாப்டர் இருக்கு. 38வது எடிஷன் ஆஃப் மார்டின் கிளே வந்து ஜூன் 2014 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஃபார்மகோபியா வந்து ரைட் பண்ணியிருக்காங்க யூரோப்பியன் லாங்குவேஜில். அது என்னது, எத்தனை பண்ணியிருக்காங்கன்னா 13 எக்ஸ்ட்ரா ஃபார்மகோபியா வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. இல்லை 13வது ரிட்டன் இன் இங்கிலீஷ் ஃபார்மகோபியா, இங்கிலீஷில் வந்து பண்ணது வந்து 13 பண்ணியிருக்காங்க. ஓகே, 39வது எடிஷன் ஆஃப் மார்டின் கிளே பப்ளிஷ்ட் இன் இயர் வந்து 39வது எடிஷன் 2017. ஃபர்ஸ்ட் எடிஷன் 1883. செகண்ட் எடிஷன் எப்போ பண்ணாங்க மார்டின் கிளே செகண்ட் எடிஷன். ஓகே, செகண்ட் எடிஷன் 39வது எடிஷன். ஃபர்ஸ்ட் எடிஷன் வந்து 1880. ஃபர்ஸ்ட் எடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1883. செகண்ட் எடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அது சொல்லல, டேரக்ட் ஆகி போயிட்டாங்க. 39 எடிஷன். 38 வந்து 2014 ஜூன் 2014. அதே வந்து 39வது எடிஷன் வந்து ஜூன் 2017. 40வது எடிஷன் வந்து மே 2020. அதே 41வது எடிஷன் மே 2024. ஓகேவா, டோட்டலாக வந்து 41 எடிஷன் இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து என்ன பார்த்துருக்கோம்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ரொஃபஷன் ஆஃப் ஃபார்மசி இருக்குல்ல, ஸோ அது ஃபுல்லாக பார்த்தாச்சு. அதில் வந்து ஒரு 86 கொஸ்டின் வந்து இருந்துச்சு, அதை ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டோம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து இருக்கிறதுலே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். ஸோ அதனால இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் நல்லா பாருங்கள், இதில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின்லாம் கூட நீங்கள் எழுதி கூட வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப யூஸ் ஆகும். இந்த கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு எக்ஸாம் டைமில் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபார்மட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.